நம்மளோட வீட்டில் துளசி செடியை எந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். எப்போவுமே வந்து துளசி செடிகளை நம்ம டைரெக்டாக லேண்டில் பதிக்கக்கூடாது, அப்படியே மண் தரையில் வந்து பதிக்கக்கூடாது. ஒன்று துளசி மாடத்தில் வந்து வச்சு வழிபாடு பண்ணுங்கள், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பாட்லையாவது துளசி செடி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். டெய்லியும் காலையில் துளசி செடிக்கு தண்ணி ஊற்றணும். சண்டே வந்து மார்னிங் ஊற்றாமல் இருந்தீங்கன்னாலே ரொம்ப பெட்டர். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் துளசி செடிக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி துளசி இலைகளை சாயங்காலம் சன்செட்டுக்கு அப்புறம் வந்து இலைகள் வந்து பறிக்கக்கூடாது. ஏகாதசி, சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இந்த மாதிரி டேஸ்லையும் துளசி செடிகள்லேருந்து இலைகள் வந்து பறிக்கக்கூடாது. உங்களோட வீட்டில் நார்த் டைரக்ஷனில், நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் வந்து துளசி மாடத்தை வந்து வைக்கலாம். அதே மாதிரி சவுத் டைரக்ஷனில் வைக்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரெமெடிஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணல துளசியிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணுவோம். தேங்க்யூ.